வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். பசில் ராஜபக்ச இலங்கையை விட்டு பறந்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஸ்தாபகர் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச இன்று காலை துபாய் சென்றுள்ளதாக விமான நிலைய செய்திகள் உறுதிப்படுத்தியிருக்கின்றன. பசில் ராஜபக்ச இன்று காலை எமிரேட் விமானத்தில் துபாய் சென்றதாகவும் பணம் செலுத்தி விசேட வசதியை பயன்படுத்தி அவர் வெளியேறியிருக்கின்றார். பசில் ராஜபக்ச துபாய் சென்று அங்கிருந்து அமெரிக்கா செல்வார் என்றார். அமெரிக்கா செல்வதற்கு அவர் எப்போதும் இந்த விமானப்பாதையை பயன்படுத்துவார் என்றார் கட்டுநாயக்க விமான நிலைய செய்தியாளர் அறிவித்திருக்கின்றார். கோத்தபா ராஜபக்ச ஜனாதிபதி பதவியிலிருந்து நாட்டு மக்கள் விரட்டிய போதும் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க ராஜபக்சர்களை சட்ட நடவடிக்கைகளிலிருந்து பாதுகாத்து வந்தார் என்ற விமர்சனம் இருக்கின்றது. தற்பொழுது ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்புக்கு முன்னதாக பசில் நாட்டை விட்டு வெளியேறியிருக்கின்ற விடயம் விசேட அறிக்கைகளில் ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. பிரான்சில் இலங்கையைச் சேர்ந்த இளம் தமிழ் பெண் கொடூர கொலை. பிரான்சில் இலங்கையைச் சேர்ந்த தமிழ் பெண் ஒருவர் கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக பிரான்ஸ் ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. பிரான்சின் புறநகர் பகுதியான 77வது டிபார்ட்மெண்ட் பகுதியில் வசித்து வந்த குடும்பம் ஒன்றில் ஏற்பட்ட முருகன் நிலை காரணமாக கணவனினால் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக குற்றம் சுமத்தப்படுகின்றது. சந்தேகநபரான கணவன் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடகப் பிரிவினர் அறிவிக்கின்றனர். 27 வயதான தமிழ் பெண் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் 23 வயதான மற்றொரு பெண் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டிருக்கின்றார். குடும்ப வன்முறையே கொலைக்கான காரணம் என்று போலீசாரின் முதற்கட்ட விசாரணையின் மூலம் கண்டறியப்பட்டிருக்கின்றது. பசில் ராஜபக்ச நாமல் ராஜபக்ச பிள்ளைகள் நாட்டிலிருந்து வெளியேறிய செய்தி மொட்டுக்கட்சி வெளியிட்டிருக்கும் பகிரங்க அறிவித்தலொன்றோம். பசில் ராஜபக்ச நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளதை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பொதுச் செயலாளர் சகாரா காரியவசம் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். எனினும் அவர் கட்சியின் பொது தேர்தல் நடவடிக்கைகளுக்காக விரைவில் நாடு திரும்புவார் என்றும் சொல்லப்படுகின்றது. இத்தொடர்பில் ஊடக அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கும் பொதுஜன பெரமுன ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஸ்தாபகரான பசில் ராஜபக்ச இன்று காலை இலங்கையிலிருந்து வெளியேறியிருக்கின்றார். அவர் சில வாரங்களுக்கு முன்னர் வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்ததாகவும் எனினும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தேர்தல் பிரச்சார நடவடிக்கை காரணமாக பசிலுக்கான வைத்திய பரிசோதனைகள் மேற்கொள்வதில் தாமதம் ஏற்பட்டிருந்தது. தான் நாட்டை விட்டு வெளியேறப் போவதாகவும் தொடர்ந்து பசில் ராஜபக்ச ஏற்கனவே கட்சிக்கு அறிவித்திருந்தார். எனினும் அவர் தனது மருத்துவ பரிசோதனையை தொடர்ந்து கட்சியின் பொது தேர்தல் நடவடிக்கைகள் முன்னெடுப்பதற்காக விரைவில் தாயகம் திரும்புவார் என்றும் சொல்லப்படுகின்றது. இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் 2 பிள்ளைகளும் அவரது மனைவியின் குடும்பத்துடன் இன்று இலங்கை விட்டு வெளியேறியதாக கூறப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் தவறான முடிவெடுத்த நபர் சகோதரியும் உயிர் மாய்க்க முயற்சி. யாழ்ப்பாணத்தில் சகோதரன் உயிரிழந்த சோகத்தில் சகோதரியும் உயிர் மாய்த்து கொள்ள முயன்ற நிலையில் உறவுகளால் காப்பாற்றப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. யாழ் கொடிகாம பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரே தவறான முடிவெடுத்து தனது உயிரை மாய்த்துள்ளார். இதனைத் தொடர்ந்து உயிரிழந்த இளைஞனின் சகோதரியான 2 மாத குழந்தையின் தாயாரும் உயிரும் மாய்த்து கொள்ள முயன்றுள்ளார். இந்த நிலையில் குறித்த பெண் உறவுகளால் காப்பாற்றப்பட்டு சாவகச்சேரி வைத்தியசாலையின் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். பலவீனமான அரசாங்கம் பொருளாதார மீட்சியின் தலைவிதியை நிர்ணயிக்கும் தேர்தல். ஜனாதிபதி தேர்தல் இடதுசாரி போட்டியாளர்களையும் எதிர்கொள்ளும் தற்போதைய ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான பலவீனமான அரசாங்கம் பொருளாதார மீட்சியின் தலைவிதியை நிர்ணயிக்கும் முடிவுடன் தேர்தலில் களமிறக்கப்பட்டுள்ளனர். கடுமையான போட்டி நிலவும் தேர்தலில் புதிய ஜனாதிபதி தெரிவு செய்வதற்காக சனிக்கிழமை வாக்களிக்க இருக்கின்றார்கள். 2022 கடுமையான டாலர் பற்றாக்குறை பிறகு சரிந்த பொருளாதாரம் வாக்காளர்களுக்கான முக்கிய பிரச்சினைகள் ஒன்றாக கருதப்பட்டிருந்தது. எனினும் இந்த ஆண்டு தொடக்கம் முறையாக உள்நாட்டு பொருளாதாரம் வளரும் என்று கணிக்கப்பட்டிருப்பதுடன் மில்லியன் கணக்கான வறுமை கடனில் மூழ்கியிருந்தனர். இருப்பினும் நம்பிக்கையுடன் தங்கள் அடுத்த தலைவரை அவர்கள் தெரிவு செய்ய இருக்கின்றனர். இந்த நிலையில் இளைஞர்கள் இன்னும் சிரமப்பட்டு வரும் நிலையில் ஜனாதிபதி தேர்தல் பதற்றமானதாகவும் நாட்டின் எதிர்கால அரசியல் பாதை அமைப்பதில் முக்கியமானதாகவும் இருக்கும் என்றும் உறுதியளிக்கப்படுகின்றது. சர்வதேச நெருக்கடி குழுவின் இலங்கைக்கான மூத்த ஆலோசகர் அலன் கீனர் இதோடுமான செய்திகளை பகிர்ந்திருக்கின்றார். நாளை ஏதும் பிரச்சினைகள் ஏற்படுமா? அத்தியாவசிய பொருட்களை வாங்கி வைத்து கொள்ள வேண்டுமா? கடந்த காலங்களோடு ஒப்பிடும்போது தேர்தலுக்கு முன்னரான பிரச்சாரங்கள் இடம்பெற்ற காலம் மிகவும் அமைதியாக இருந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அறிவிக்கின்றார்.
இதுவரை 480 தேர்தல் தொடர்பான போலீஸ் முறைப்பாடுகள் கிடைத்த போதும் அதில் 10 சம்பவங்கள் மட்டுமே சற்று கவனிக்கத்தக்க சம்பவமாக இருக்கின்றன. நாளை ஏதும் பிரச்சினை ஏற்படுமா, அத்தியாவசிய பொருட்களை வாங்கி வைத்துக்கொள்ள வேண்டுமா என்பது சிலருடைய கேள்வியாக இருக்கின்றது. மக்கள் கடந்த தேர்தல் பிரச்சார காலத்தை போல் நாட்டு சட்டத்தை மதித்து நடந்தால் பிரச்சினைகள் எதுவும் நடக்காது. போலீஸ் விசேட அதிரடிப்படை சட்டம் ஒழுங்குநிலை நாட்ட தயார் நிலையில் இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். மேலும் 63,000 போலீசார் தேர்தல் தொடர்பான நேரடி கடமைகளில் இருப்பதாகவும் 20,000க்கும் அதிகமான போலீசார் ரோந்து நடவடிக்கைகளில் இருப்பதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் கருத்து பகிர்ந்திருக்கின்றார். ராஜபக்சர்களின் சில குடும்ப உறுப்பினர்களும் இன்று காலை அமெரிக்கா நோக்கி சென்றுள்ளனர். ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் மாமியார், 2 பிள்ளைகள், 2 பணிப்பெண்கள் மற்றும் ஒரு உறவுக்கார பெண் ஆகியோர் இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தின் பிரமுகர்கள் செல்லும் விசேட பாதையூடாக துபாய் சென்றுள்ளனர். இந்த தகவலை கட்டுநாயக்க விமான நிலைய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இன்று காலை 10:05 அளவில் துபாய் நோக்கி புறப்பட்ட எமிரேட் ஏர்லைன்ஸ் விமானத்தில் இந்த குழு கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டுள்ளனர். ஒரு பயணிக்கு $52 அமெரிக்க வசூலிக்கும் பிரமுகர்கள் செல்லும் விசேட பாதை வழியாக அவர் விமானத்தில் ஏறியிருக்கின்றார். முஸ்லிம்கள் வாக்குரிமைகள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அகில இலங்கை ஜமியத்துல் உலமா வேண்டுகோள். இந்த தேசத்தின் குடிமக்களாகிய முஸ்லிம்கள் தமது வாக்குரிமையை பயனுள்ள விதத்தில் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமென்றும் ஒருபோதும் வாக்களிப்பதில் அசிரத்தையுடன் நடந்து கொள்ள வேண்டாம் என்ற இலங்கை ஜமியத்துல் உலமா சபை வேண்டுகோள் வைத்திருக்கின்றது. நாட்டில் கடந்த 100 வருடங்களுக்கு மேலாக அரசியலுக்கு அப்பால் நின்று சமூக சமய சன்மார்க்க பணிகள் மேற்கொண்டு வரும் ஒரு மார்க்க சமூக வழிகாட்டல் செய்து வரும் சபையே அகில இலங்கை ஜமியத்துல் உலமா என்பதை சகலரும் அறிவார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் நமது நாட்டின் ஒளிமயமான எதிர்காலத்துக்காகவும் குடிமக்களது நல்வாழ்வுக்காகவும் அதிகம் பிரார்த்திப்போம். இறை உதவியை பெற்றுத்தரும் நற்கர்மங்களில் எம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றாம் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா விடுத்திருக்கும் விசேட அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆலிம்கள், மஸ்ஜிதுல் நிர்வாகிகள், புத்திஜீவிகள், பொதுவாக அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் மாவட்ட பிரதேச கிளை அங்கத்தவர்கள் குறிப்பாக மேற்சொன்ன அறிவுறுத்தல்களுக்கு அமைய பொதுமக்களை வழிநடத்த வேண்டும் என்ற அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபை வேண்டுகோளும் வைத்திருக்கின்றனர். இலங்கை தொடர்பான தீர்மானங்கள் வாக்கெடுப்புடனோ வாக்கெடுப்பு இன்றியோ நிறைவேற்றுவது குறித்து ஆராய்வு. இறுதி வரைவு அக்டோபர் முதல் வாரத்தில் சமர்ப்பிக்கப்படும். இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட 51-1 என்ற தீர்மானத்தை காலநீடிப்பு செய்யக்கோரி பிரிட்டன் தலைமையிலான இணை அனுசரணை நாடுகளால் தயாரிக்கப்பட்டிருக்கும் வரைவை வாக்கெடுப்புடனோ அல்லது வாக்கெடுப்பின்றியோ நிறைவேற்றுவதற்கான சாத்தியப்பாடுகள் குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் ஆராயப்பட்டுள்ளன. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 57வது கூட்டத்தொடர் கடந்த 9ஆம் தேதி ஆரம்பமானது. அன்றைய தினம் உலகளாவிய மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் உரையாற்றும் போது மியான்மர் மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பாக எழுத்து மூல அறிக்கையும் அதன் மீதான விவாதம் என்பவற்றை தொடர்ந்தும் இலங்கை விவகாரம் குறித்தும் ஆராயப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் உயர்ஸ்தானிகர் அறிக்கை தொடர்பில் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் உரையாற்றியிருப்பதுடன் உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியிலும் இயங்கி வரும் மனித உரிமைகள், சிவில் சமூக அமைப்புகள் அவற்றின் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இலங்கை தொடர்பாக ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட 51-1 என்ற தீர்மானத்தின் ஊடாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்துக்கு வழங்கப்பட்டுள்ள ஆணையை மேலும் 2 வருடங்கள் நீடிக்கக்கூடிய வகையில் அந்த தீர்மானத்தை புதுப்பிக்குமாறும் பேரவையுடன் வலியுறுத்தப்பட்டிருந்தது. இதில் இணை அனுசரணை நாடுகளின் பிரதிநிதிகள், உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள், மனித உரிமைகள் கண்காணிப்பகம், சர்வதேச மன்னிப்பு சபை ஆகியவற்றின் செயற்பாட்டாளர்களுடன் இலங்கையைச் சேர்ந்த செயற்பாட்டாளர்கள், பாதிக்கப்பட்ட தரப்பினரும் சிலர் கலந்து கொண்டனர். இதேவேளை இலங்கை தொடர்பில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட 51-1 என்ற தீர்மானத்தின் ஊடாக ஐக்கிய நாடு மனித உரிமை உயர்ஸ்தானிகள் அலுவலகத்துக்கு வழங்கப்பட்ட ஆணையை நீடிக்குமாறும் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. இதுவரையில் ஏதேனும் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பின் அந்த திருத்தங்களுடன் கூடிய இறுதி வரைவு எதிர்வரும் அக்டோபர் முதல் வாரத்தில் வெளியிடப்படும். இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணய மாற்று விகிதங்களின் பட்டியல். ஆஸ்திரேலியன் டாலர் $212, கனேடியன் டாலர் $229, யூரோ ஒன்றின் பெறுமதி $346, சிங்கப்பூர் டாலர் $241, ஸ்டேலிங் பவுண்ட் $412, சுவிஸ் பிராங்க் $368, ஐக்கிய அமெரிக்க டாலர் $309. தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பெறுமதிகளாக பஹ்ரைன் தினார் $809, குவைத் தினார் $998,
ஓமான் ரியால் 791 ரூபா, கட்டார் ரியால் 83 ரூபா, சவுதி அரேபியா ரியால் 81 ரூபா, ஐக்கிய அரபு ராச்சியம் திர்ஹம் 82 ரூபா. மரத்திலிருந்து வீழ்ந்து இளம் குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழப்பு. தலவாக்கலை போலீஸ் பிரிவில் சம்பவம். தலவாக்கலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மடகும்பரை MC புதுக்காடு தோட்டத்தில் மரத்திலிருந்து இளம் குடும்பஸ்தர் ஒருவர் தவறி வீழ்ந்து உயிரிழந்திருக்கின்றார். மடக்கும்பரை MC புதுக்காடு தோட்ட பிரிவினைச் சேர்ந்த நடராச கணேகேஸ்வரன் வயது 31 என்ற ஒரு பிள்ளையின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார். மரமேறி விறகு வெட்டி கொண்டிருந்த வேளை குளவி தாக்குதலுக்கு இலக்காகி அவர் கீழே வீழ்ந்ததாக அறிய முடிகின்றது. அவரோடு விறகு சுமக்க சென்ற மற்றொரு ஒருவரும் குளவிக்கொத்துக்கு இலக்காக மடகும்பர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தியாக தீபம் திலீபனின் ஆவண கண்காட்சியகம் நல்லூரில் திறந்து வைப்போம். தியாக தீபம் திலீபனின் வரலாற்றினை எதிர்கால சந்ததியினருக்கு கடத்தும் முகமாக அவர்களின் வரலாற்றை எடுத்தியம்பும் வழிவகையில் பார்த்திபன் திலீபனாக, திலீபன் தியாக தியாபமாக என்ற துணைப்பொருளுடன் ஆவண கண்காட்சி இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. நல்லூரில் இருக்கும் தியாக தீபம் திலீபனின் நினைவாலயம் முன்றலில் இன்று காலை 6:30 மணியளவில் மாவீரர் பெற்றோர்கள், முன்னாள் போராளிகள் பங்கேற்புடன் இந்த ஆவண கண்காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. தியாக தீபம் திலீபனின் பிரதான தூபி முன்றலில் மலரஞ்சலி செலுத்தி நிகழ்வு ஆரம்பமாக இருப்பதுடன் வரலாற்று ஆவண கண்காட்சியகம் மாவீரர்கள் பெற்றோரால் சுடரேற்றி ஆரம்பித்து வைக்கப்பட்டது. தியாக தீபம் திலீபனின் வரலாற்று புகைப்படங்கள் என்றென தொகுக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதுடன் மாவீரர்களின் பெற்றோர்கள், அரசியல் தலைவர்கள், சிவில் சமூகத்தினர், பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு கல்லடி பேச்சியம்மன் ஆலயம் முற்றாக தீக்கிரை. மட்டக்களப்பு கல்லடி பேச்சியம்மன் ஆலயம் இன்று இரவு முற்றாக தீக்கிரையாகி இருப்பதுடன் கல்லடி உப்போடையில் அமைந்திருக்கும் வரலாற்று சிறப்புமிக்க பேச்சியம்மன் ஆலயத்தில் பூஜை இடம்பெற்ற நிலையில் பூஜைக்காக ஏற்பட்டிருந்த விளக்கு பேச்சியம்மன் ஊலையில் குடிலில் தீப்பட்டு தீப்பிடித்து எரிந்திருக்கின்றது. தற்பொழுது தீ கட்டுப்பாட்டுகள் கொண்டுவரப்பட்ட நிலையில் எவருக்கும் காயங்களோ உயிர் சேதங்களோ ஏற்படவில்லை. குறித்த பேச்சியம்மன் ஆலயம் மிகவும் சிறப்பு வாய்ந்த, மிகவும் தொய்மையான ஆலயமாக சொல்லப்படுகின்றது. பிரதேச மக்களால் போற்றப்படும் நிலையில் அம்பாளின் சிலை ஆரம்ப காலத்தொட்டு ஓலைக்குடலில் வைக்கப்பட்டுள்ள விடயம் சிறப்பம்சங்களில் ஒன்று. அரசு தனியார் ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்குமாறு பணிப்புரை. எதிர்வரும் 21ஆம் திகதி இடம்பெற இருக்கும் ஜனாதிபதி தேர்தலின் போது அரசு மற்றும் தனியார் துறைகளில் சேவையாற்றும் ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்க தொழில் வல்லுநர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருக்கின்றது. அரச நிறுவனங்களின் அலுவலர்களுக்கு விசேட விடுமுறை தொடர்பாக விதிக்கோவைக்கு அமைய ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு தொடர்ச்சியாக 4 மணி நேரம் தேவை என்பதனால் அன்றைய தினம் விசேட விடுமுறை வழங்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கப்படுகின்றது. எனினும் தனியார் துறையில் ஊழியர்களுக்கு அவ்வாறான எழுத்து மூல கட்டளை இன்மையினால் மனித உரிமை ஆணைக்குழு, தொழில் அமைச்சு மற்றும் தொழில் திணைக்களம் என்பன தேர்தல் ஆணைக்குழுவுடன் கடந்த காலங்களில் ஏற்படுத்திய உடன்பாட்டுக்கமைய இந்த தேர்தலிலும் அதனை கடைப்பிடிக்குமாறும் வேண்டுகோள் வைக்கப்படுகின்றது. தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி. ஜனாதிபதி தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் தற்பொழுது தயார் நிலையில் இருப்பதாக மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பாக சிக்கல் இருந்தாலும் அனைத்து வாக்களிப்பு நிலையங்களும் தயார் நிலையில் இருப்பதாக கிராம அதிகாரிகள் சங்கம் அறிவிக்கின்றது. அதற்கான அனைத்து கிராம உத்தியோகத்தர்களும் ஒன்றிணைந்து அகில இலங்கை ஐக்கிய கிராம உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜெகத் அறிவிக்கின்றார். இதேவேளை உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் இதுவரை கிடைக்கப்பெறாத வாக்காளர்கள் இன்றும் தாங்கள் வசிக்கும் பகுதியில் இருக்கும் தபால் நிலையத்தில் அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் என்று தபால் திணைக்களம் அறிவிக்கின்றது. அடையாளத்தை உறுதிப்படுத்திய பின்னர் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் பிரதி தபால் அதிபர் ராஜித ரணசிங்க அறிவிக்கின்றார். எனினும் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளின்றி வாக்களிக்க முடியும் என்றும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்க அறிவிக்கின்றார். சாணக்கியனின் அரசியல். தமிழ் பொது வேட்பாளராக எதிராக தற்பொழுது தமிழரசு கட்சியில் சஜி பிரேமதாசவை ஆதரிக்கும் சுமந்திரன் அணியின் முகவர் சாணக்கியன் அவர்களினால் ஒரு விசேட துண்டு பிரசுரம் ஒன்று வெளியாகியிருக்கின்றது. இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக பாக்கி செல்வம் அரியரேந்திரன் ஆகிய நான் சங்கு சின்னத்தில் போட்டியிடுகின்றேன். எமது அடையாளத்தை பிரதியளிக்கவோ நான் போட்டியிடுவதாக புலம்பெயர் வாழும் நல் உறவுகளின் கோரிக்கையின் பெயரில் உள்ளூர் சிவில் சமூக அரசியல் பிரதிகளின் அழைப்பின் பெயரில் விடுக்கப்பட்டதை கட்சியின் கதை கணக்கெடுக்காது போட்டியிட முன்வந்திருக்கின்றேன்.
அரசியலில் தற்போதைய நிலையில் தெற்கின் வேட்பாளர்கள் பிரச்சாரத்தை கடுமையாக முடக்கியிருக்கும் நிலையில் அத்தொடர்பில் எமது பொது கட்டமைப்பை அறியாவிடனும் நான் அறிந்து கொள்கின்றேன். வடகிழக்கில் எமக்கான பெரிய ஆதரவை கட்டி நின்றாலும் தெற்கிலும் எமக்கான விரோத ஆட்சி ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. 2004ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் பிளவும் அதற்கான கதாநாயகர் ரணில் என்பது புரியாத விடயம் அல்ல. அதேபோல் 2008ஆம் ஆண்டு கிழக்கு மாகாண சபை தேர்தல் யாரை ஆட்சிப்பிடம் ஏற்றி இப்போது வரை தமிழ் தேசியத்திலும் கிழக்கிலும் அளித்து வருகின்றது என்பதை அறியாத குழந்தை பிள்ளையல்ல மக்கள். ஜேவிபியும் பிள்ளையானுக்கும் ஆயுதம் கொடுத்ததாக பிள்ளையான் அண்மையில் ஊடகத்தில் முன்னின்று துணிவாக பேசியதை அரசியல் அறிந்த மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள். இப்படி அவர்களுடைய ஊடக அறிக்கை அமைந்து செல்கின்றது. பாக்கி செல்வம் அரியரேந்திரன் தமிழ் பொது வேட்பாளர், தமிழ் பொது கட்டமைப்பு என்ற அடிப்படையில் அந்த ஊடக கட்டமைப்பு அமைந்து செல்கின்றது. நன்றி.